என் நண்பனோட மச்சான் உஸ்மான் நாளைக்கு சவுதி போறான். போன உடனே விசா அனுப்புறதா சொல்லியிருக்கான். முதல்ல சின்ன வேலை தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். அப்புறம் லைசன்ஸ் எடுக்கணும். அங்க ட்ரக் ஓட்டினா நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்றான். அங்க 2-3 வருஷம் இருந்தா நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். நீ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? அப்பாவோட வைத்திய செலவு, பசங்களோட படிப்புன்னு அது இதுன்னு 1000 பிரச்சனை இருக்கு. இப்போ பத்தாததுக்கு உதாரித்தனமா எங்க அப்பா வாங்கி வச்ச கடனும் என் மொத்த வீட்டு சுமையும் உங்க தலையில ஏற்றி வச்சுட்டேன் இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. என் வீட்டு பிரச்சனை உன் வீட்டு பிரச்சனைன்னு எப்பவும் பிரிச்சு பேசாத. இது நம்ம வீட்டு பிரச்சனை. என்னதான் இருந்தாலும் ஒரு டீசென்டான ஹஸ்பண்டா தானே உங்ககிட்ட நடந்துகிட்டு இருக்க. என்னதான் டீசென்டான கணவனா இருந்தாலும் பொண்டாட்டி வேலைக்கு போனா மட்டும் பிடிக்காது. நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் வேலைக்கு போறேன். அது மட்டும் வேண்டாம். நீ வேலைக்கு போக வேண்டாம். நான் கொண்டு வரத வச்சு நீ குடும்பம் நடத்தின மட்டும் போதும். சரியா முட்டைக்கண்ணி? இதுதான் நம்ம ஊர் பொண்ணுங்களோட பிரச்சனையே. பழகினாலே கல்யாணம் பண்ணணும்னு வாழுங்க. நம்ம ஊரு பிடிக்காம தான் வெளியூருக்கு வந்து நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா நீ வேற தொணங்கிற. இங்க பாரு, நீ இதுக்குள்ள மூக்க நுழைக்காத. எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறது உங்களுக்கு தப்பா தெரியலையானா? உங்களையும் நம்பி ஊர்ல உங்க குடும்பம் இருக்குல்ல. அவங்க ஊர்ல தானே இருக்காங்க. இங்க நடக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? இங்க பாருமா தங்கச்சி, இந்த ஊர்ல கண்ணு காதை எப்படி பயன்படுத்தணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. நமக்கு வேண்டாத காரியத்தை பார்க்க வேண்டாம், கேட்க வேண்டாம். என்ன இந்த மாசம் உன்னோட சம்பளம் ஸ்பான்சர் என்கிட்ட கொடுத்தா 600 ரியால் இருக்கு. 600 ரியாலா? என்கிட்ட சொன்னது வேறையாச்சு. சொன்னது 800 ரியால். 200 ரியால் என்னோட கமிஷன். அந்த ஃபாத்திமா பொண்ணு அடிக்கடி என் ரூமுக்கு வரல, அதுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பேன். அவளுக்கு கூலின்னு நினைக்காத, அவ மேல உள்ள பாசம். அந்த காசெல்லாம் இப்படி தானே சரி செய்ய முடியும். எனக்கும் ஊர்ல பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கணுமே. அப்ப இந்த காசை நானே ஊருக்கு அனுப்பி வச்சுட்டுமா? அம்மா சீக்கிரம் வா, லெட்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா கிட்ட இருந்தான்னு பாரு. இல்ல, ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து. டியூ சீக்கிரமா கட்ட சொல்லி வந்திருக்கு. கன்னியம்மா, அஸ்வதி கிட்ட இருந்துன்னு நினைச்சேன். யாருன்னு பாரு. மா வேகமா வாமா, ஃபாரின் நம்பர் மாதிரி இருக்கு. அக்காவா இருக்கும், எடு எடு. ஹலோ ஹலோ, இது அஸ்வதியோட வீடு தானே? ஆமா. நீங்க யார் பேசுறது? நான் சவுதியில இருந்து பேசுறேன். எனக்கு அஸ்வதியை பத்தின சில விவரங்கள் தெரியணும். சவுதியில இருந்து? ஹலோ, யாருங்க பேசுறது? என் பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களா? அவ ஏன் பேச மாட்டேங்கிறா? அஸ்வதியோட அம்மாவா நீங்க? ஆமாப்பா. அஸ்வதி இங்க இருந்து கடைசியா உங்களுக்கு எப்ப போன் பண்ணாங்க தெரியுமா? ஈஸ்வரா, அவளுக்கு என்னப்பா ஆச்சு? என் பொண்ணு குரலை கேட்டு மாசம் 5-6 இருக்கும்பா. வாரம் தவறாம என் வீட்டுக்கும் அவ புருஷன் வீட்டுக்கும் போன் பண்ணிக்கிட்டே இருப்பாளப்பா. 2 மாசம் தவறாம பணம் அனுப்பிக்கிட்டு இருந்தா. இப்ப போனும் இல்ல, லெட்டரும் இல்ல. அவன் நம்பருக்கு போட்டா எப்ப பாரு கிடைக்கிறது இல்ல. என் பொண்ணுக்கு என்னப்பா ஆச்சு? யாரு யாரு நீங்க? எனக்கு காசு பணம் ஒண்ணு வேண்டாம். என் பொண்ண பக்கத்துல வச்சு பார்த்தா போதும். ஹலோ. ரசாக் சொல்லுங்க. அப்படியா பேசுனீங்களா? அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அப்படியா?
இங்க நம்ம பத்திரிக்கையில வந்த நியூஸ் பத்தி அவங்க கிட்ட சொன்னீங்களா? 5-6 மாசமா தான் பொண்ணோட விவரம் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தாய் கிட்ட என்ன என்னன்னு பேச சொல்றீங்க? எது எப்படியோ நாளைக்கு நான் பரைடா போறேன். ஸ்ட்ரெயிட்டா ஸ்பான்சரோட வீட்டுக்கே போய் நான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். கிடைக்கிற விவரங்களை எனக்கு அப்பப்ப சொல்லுங்க. சண்டே நியூஸ்ல இதை போடலன்னா உனக்கு தலையே வெடிச்சிருமே. ரசாக், ஒரு 3 காலம் ஃபில்அப் பண்ற மாதிரி ஏதாவது நியூஸ் இருந்தா கொடுங்க. வர வேண்டிய விளம்பரம் வரல. நான் ஒரு சாதிக் பாஷா மேட்டர் சொன்னேன்ல, அதையும் போட்டுரு. ச்சே, நான் அடி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பத்திரிக்கைக்காரனே சாதிக் பாஷா நியூஸ போட பயப்படுறான். அதான் பெரியவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் வந்தாச்சே. இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? நாளை இனிமே கேம்ப்ல வச்சிருக்க முடியாது. இங்க இருந்து ஊருக்கு அனுப்பலாம்னா திருப்பி அனுப்ப வேணாம்னு அவங்க பொண்டாட்டியே சொல்லிட்டாங்க. அப்படியா? ஏன்? நல்லா பாருங்க, எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கான். 4 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை இவன் ஒரே ஆளா சாப்பிட்டு எங்களெல்லாம் பட்டினி போடுறானே. உப்பும் புளி இல்லாம சாப்பிடவே வெறுப்பா இருக்கு. இது வெறும் சக்கைய திங்கிற மாதிரியே இருக்கு. அது சரி, என்னை விட்டுட்டு ஒரேடியா போயிட்டீங்கல்ல. ஒரு பிரியாணி வாங்கி தாங்கன்னு சொல்லி 3 நாள் ஆச்சு. ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கிறான். ஒன்று சொல்றேன் கேளுங்க, வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியான சாப்பாடு இல்லாம என்னால் அங்கே இருக்க முடியாது ரசாக்கு. என் கையில கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போ. போறப்ப சிகரெட்டுக்கும் சேர்த்து காசு கொடுத்துட்டு போ, புரிஞ்சுதா? எங்க கிளம்பிட்டியா? இந்த கால் கட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் டிபோர்டேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை சரி பண்ணிக்கலாம். நான் ஊருக்கு போறத பத்தி சொல்லல, பிரியாணிக்கு மறக்காம காசு கொடுத்துட்டு போன்னு சொல்ல வந்தேன். சரி. வர வெள்ளிக்கிழமை கேம்ப்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்குண்ணே. கம்பெனி ஆள் இல்லாம வேற ஒருத்தனை பார்த்தா ஏன் வேலை போயிருண்ணே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சார், நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். பாஸ்போர்ட் இல்லாத ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்து நானா மேல இருந்து கீழே குதிக்க சொன்னேன்? தெரியாம நடந்துருச்சு. ரசாக் அண்ணன் எதுவும் செய்யலனா அவனத்துக்கு நாங்களே வெளியே போட்டுரும்ண்ணே. என்ன ரசா கடனுக்கு வேஸ்ட் பொருள் அள்ளிட்டு போறதா வேலையா? வாங்கண்ணே போலாம். ரசாக் அண்ணன் என்ன கைவிட்டு போறீங்க? நீங்க ஒரு 2 நாள் அவர் அங்கேயே தங்க வைங்க. அதுக்குள்ள அவருக்கு ஒரு வழி கிடைக்காமல போயிடும். روح من هنا، ما ابغي اسمع شيء. هذه الخدامة اساءت لسمعتي. روح روح. சாகித், லவ்கி ஹரத் மீன் இந்தி லாசம் ஹனயரஃப் انا يجي من سفرة. لا تتكلم ولا كلمة. ما ابغي اسمع شيء من المليباري. எனக்கு அரபி தெரியாது நினைச்சிட்டு انت எப்படி كمان திட்டுறான்? خربان நீ وكل இந்தியா الهنود கோவம் இஞ்சி முக்கு خربانين குடிக்கிறேன். والا ابلغ الشرطة. قد فلوس. அண்ணே, ஏதாவது துப்பு கிடைச்சதா? மரியாதை தெரியாதவன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டாயா என்ன? திருடு போனது அவன் பணம் நகை தானே, குறைக்க தான் செய்வான். இவனோட நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது இங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏற்கனவே இங்க வேலை செஞ்ச யாராவது ஒருத்தர் நம்ம கை கிடைச்சானா நமக்கு வேண்டியதெல்லாம் கறந்தலாம். கிடைச்சா என்ன, அந்த அஜித் மேனனுக்கு இன்னொரு கவர் ஸ்டோரி கிடைக்கும். உன் பாக்கெட்ல இருக்கிற பணமும் செலவாகும். அஜித்துக்கு வாக்கு கொடுத்துட்டேங்கிறதுக்காக மட்டும் நான் இங்க வந்து பார்க்கல வரதா? ஒருவேளை அஸ்வதி நிரபராதியா இருக்கலாம் இல்லையா? அந்த பொண்ணு மிஸ் ஆனதுக்கான காரணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும். انا انسان محترم، ما ابغي اخرب اسمي بسبب سايق او خدام، وما ابغي ادخل الشرطة. بس عندي صلاحية اجازيكي. انا كفيلك. انت مسلمة، الله ما يغفر لك اللي عملتيه. انت لو خربتي سمعتي انا اترك عشان انت معنا من 10 سنين. ايوه، ما ابغي اشوفك هنا ثاني. روح من هنا ولا اسلمك للشرطة. اللي جوا ما تعطيني حتى مويه. ஃபாத்திமா, அவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. அக்குல், நோ ஃபுட் ப்ராப்ளம். அக்குல்,
رحيمة هنا وإلا أنت في مشكلة. நான் தான் பிரச்சனை வரும்னு ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்க 2 பேரும் தான் கேட்கல. ஹலோ